இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூ ஃபேன்ஸ்ல இருக்கு டேட்டா எப்படி நம்ம ஸ்பிட் பண்ணலாம் அப்படின்றத அந்த வழியில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் என்ன வச்சிருக்கேன்னா இங்கே 25-26க்கான டேட்டா நான் வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா 1425லேருந்து இப்போ ஸ்டில் 31-3-26 வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 14-26லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கோம்னா டேட்டா ஸ்பிட் பண்ணுறது நம்ம பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அந்த கம்பெனி என்டர் பண்ணிச்சுக்கலாம். என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவை ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஸ்பிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா மேலே டேட்டா கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்பிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்கப் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா மேலே டேட்டா கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே பேக்கப் ரீஸ்டோர்னு ஆப்ஷன் இருக்கும். இது 7.0 டேலி. ஸோ அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா மேலே பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் ரெண்டு ஆப்ஷனுமே மேலே இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பேக்கப், மேனேஜ் டேலி டிரைவ், ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படின்றது மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் பேக்கப் எடுக்கிறீங்கன்னா அதில் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கப் டேட்டா பார்த்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நமக்கு எங்கே பேக்கப் ஆகணுமோ அதோட பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்தே நமக்கு தேவையான ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணி இங்கே பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ கம்பெனி செலக்ட் பண்ணி பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ பேக்கப் எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக மேலே டேட்டா கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வெரிஃபை டேட்டா, இன்னொன்று ஸ்பிட் டேட்டா இருக்கும். இதில் வெரிஃபை டேட்டான்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த எரருமே இல்லைன்னா இங்கே நோ எரர்ஸ் கவுண்ட் வந்துடும். சப்போஸ் எரர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன எரர்ன்றது அது காட்டும். ஜஸ்ட் நம்ம அதை கிளியர் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்பிட் ஆப்ஷன் போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்து நம்ம ஸ்பிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெளியே வந்துட்டு மறுபடியும் டேட்டா கொடுத்துட்டு இங்கே ஸ்பிட் ஆப்ஷன் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஸ்பிட் டேட்டான்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி இங்கே ஸ்பிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே ஸ்பிளிட் எப்போ இருந்து பண்றதுக்கான இது நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே 1426 வந்து நம்ம பண்ண போறோம். அதனால 1426 கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்பிளிட் டேட் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்பிளிட் டேட் இருக்கும். இல்லை மூணாவது பார்த்தீங்கன்னா இன்டு கம்பெனிஸ் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு 1426 மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதில் இருக்க டேட்டா மட்டும் நம்ம ஸ்பிட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரம் ஸ்பிளிட் டேட் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை பொறுத்து அது சீக்கிரமா என்ன ஆயிரும்னா ஸ்பிளிட்ன்றது நமக்கு ஆயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டேட்டாவா நம்ம கிடைச்சிருக்கும். நம்ம இப்போ ஆல்ட் F3 கொடுத்துடலாம். ஸோ ஆல்ட் F3 கொடுத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த கம்பெனி 1-1ன்றது விவி இன்புட்டர். செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சது ஃப்ரம் 1426ன்றது நமக்கு ரெண்டாவது கிடைச்சது. இதில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 25-26 மட்டும் இருந்தது. இப்போ ஸ்பிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே தனியாக ஒரு டேட்டா 26-27 வந்து கிடைச்சது. இது நம்ம என்ன இதுக்கப்புறம் நம்ம ஓப்பனிங்கும் க்ளோசிங் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்றது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு டேலின்றது நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு டேலி ஓப்பன் வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி மட்டும் இங்கே ஓப்பன் பண்ணிச்சுக்கலாம். அதாவது ஓல்டு கம்பெனி இங்கே ஓப்பன் பண்ணிச்சுக்கலாம். இன்னொரு டேலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பிட் பண்ண கம்பெனியாக ஓப்பன் பண்ணிச்சுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஓல்டு கம்பெனி என்ன பண்ணிக்கலாம்னா, அதாவது 25-26 இருக்கிற இதில் என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்பிளே மோர் கோர்ஸ் போயிட்டு இதில் ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஆல்ட் F2 கொடுத்துட்டு இப்போ இதில் 31-3-26ன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதோட க்ளோசிங்கும் நமக்கு வேணும். 31-3-26ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ இது க்ளோசிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேலியில் போயிட்டு அதே மாதிரி நம்ம டிஸ்பிளே மோர் போர்ட்ஸ் ட்ரையல் பேலன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கீழே F2 கான்ஃபிகர் இருக்கும். இதில் என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ்ன்றது நமக்கு பார்க்கணும் அவசியம் இல்லை, அதனால நோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிச்சுக்கலாம். இப்போ இதில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 1426 நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் 1426 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த ஓல்டு டேலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோன் லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா 5000. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நமக்கு சேம் 5000 இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே 680,983,56. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெபிட்ல இருந்த அமௌண்ட், கிரெடிட்ல பார்த்தீங்கன்னா 252,121,56. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே மேட்ச் ஆகுது. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், கரண்ட் அசெட். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா 187,324. ஸோ அதுவுமே மேட்ச் ஆகுது. கிரெடிட்ல பார்த்தீங்கன்னா 300,000ன்றது ஸோ நமக்கு அது மேட்ச் ஆகுது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸும் பார்த்தீங்கன்னா 642926 இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ரெண்டு டேலியுமே இருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் இயர்லையும் கரண்ட் இயர்லையும் இப்போ கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம், ட்ரையல் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட்டுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் போய்க்கலாம். ஸோ அதுலேயுமே பேலன்ஸ் ஷீட் போய்க்கலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே மேட்ச் ஆயிருது. இதுக்கப்புறம் நம்ம கம்பெனியை ரீநேம் பண்ணோம் அப்படின்னா ரீநேம் படிச்சுக்கலாம். ஸோ எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சு, எல்லாமே சரிச்சுன்னா மேலே கம்பெனி கொடுத்துட்டு ஆல்ட்ரு கொடுத்துட்டு ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கம்பெனி ஆல்ட்ரும் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே 2627க்கான டேட்டா அப்படின்றது நம்ம இங்கே நேம் கொடுத்து வச்சுக்கலாம். இங்கே பக்கத்துலேயே -27 அப்படின்றது கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் மட்டும், மெயிலி நேமில் பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் மட்டும் இருக்கட்டும், அந்த இயர்ன்றது நமக்கு தேவையில்லை. ஸோ மேலே கம்பெனி நேம் மட்டும் நமக்கு தெரியுதுக்காக நம்ம அந்த இயரை வந்து மென்ஷன் பண்ணிச்சுக்கலாம். மெயிலிங் நேமில் பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் என்னவோ நம்ம கொடுத்துச்சுக்கலாம். கொடுத்து ஜஸ்ட் இது கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்ட்ரோல் F3 கொடுத்து செட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஓல்டு இயர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பிட் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.